Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மில்கி மிஸ்ட் குலாப் ஜாமுன் மிக்ஸ் வந்து ரிவ்யூ பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. ஸோ இது ரொம்ப நல்லா தான் வந்திருக்கு, ரொம்ப சூப்பராக சாஃப்டாக டேஸ்டியாக இருக்குது. நார்மல் குலாப் ஜாமுன் விட இது ரொம்பவே நல்ல டேஸ்டியாகவும் இருக்குது, சூப்பராகவும் வந்திருக்குது. பாருங்கள் இப்போ எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். நான் வந்து 1 kg சுகர் எடுத்துகிட்டு இருக்கிறேன், சுகர் சிரப் செய்யறதுக்கு. அதாவது ஜீரா 1 kg. இது வந்து 1/2 kg வந்து மில்கி மிஸ்ட் வந்து குலாப் ஜாமுன் மிக்ஸு. அது கூட வந்து ஏலக்காய், அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஏலக்காய் அடித்து வச்சுக்கோங்க. சுகரில் வந்து 1 டம்ளர் தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அகெயின் இன்னொரு டம்ளர் தண்ணி வந்து விட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து நல்லா பியூர் சுகர் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அது வந்து நம்மளை வந்து ஃபில்டர் பண்ணதில்ல, ஆல்ரெடி கிளியராக நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா சுகர் வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி வேணால் வச்சுக்கோங்க. ஸோ நல்லா இது மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி நம்ம விட்டுக்கணும். ரொம்ப அதிகமாகவும் தண்ணி விட்டோம்னாக்கா ஜாமுன் வந்து வாட்டரியாக இருக்கும், நல்லா இருக்காது. 1 kg சுகருக்கு வந்து 2 டம்ளர் தண்ணி வந்து நான் சேர்த்துருக்கேன். ஆக்சுவலி தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்தாலும் கொஞ்சம் பிரச்சனை இல்லை. என்னன்னாக்கா நம்ம இன்னும் கொதிக்க வச்சுட்டே இருக்கணும். ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த மில்கி மிஸ்ட் குலாப் ஜாமுன் மிக்ஸ் வந்து கட் பண்ணி போட்டுட்டு கொட்டிக்கலாம். இப்போது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இதோட இது பார்த்திங்கனாக்கா ரொம்ப சாஃப்டாக மில்க் பவுடர் வந்து எல்லாமே மிக்ஸ்டர் வந்து கரெக்டாக இருக்குது. மற்ற நான் எம்டிஆர் அதை விட இதெல்லாம் பார்க்குறத விட இது வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து தெளித்து தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அதில் பால் பவுட்ரு வந்து சீக்கிரமாக வந்து எக்ஸ்ட்ரா வாட்டர் ஆகிடும். நம்ம ஸோ அப்போ தேவையில்லாத அது கொஞ்சம் சேர்க்க இது கொஞ்சம் சேர்த்து தண்ணி எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சுனாக்கா எல்லாமே நாஸ்திடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பிசைஞ்சிக்கணும். சேம் சப்பாத்தி நம்ம மாவு பிசைகிற போல தான் அந்த ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் நம்ம பிசைய போகிறோம் இப்போ. பட் இது வந்து ஒட்டிக்கும், நம்ம கைக்கு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து மாவு போட்டது சேம் நல்லா வந்து எந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கு நம்ம வைக்கிறோமோ அந்த அளவுக்கு குலாப் ஜாமுன் வந்து ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வரும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி அகைன் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு அதுதான் அந்த நம்ம கை சூட்டோடு இது சேர்த்தாலே வந்து ஈஸியாக வந்து மிக்ஸ் ஆகிடும். எல்லாமே எக்ஸ்ட்ரா வாட்டரே நமக்கு தேவைப்படாது. கொஞ்சம் நெய் விட்டுட்டு மேலே வந்து அப்போ அந்த மாவு எல்லாமே ஒன்று சேர்ந்து கரெக்டாக வரத்துக்கு நெய். இது பார்த்திங்கன்னா இந்த மிக்சர் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாவு வந்து நம்ம சப்பாத்தி மாவு லெவலுக்கு அப்படியே ரொம்ப சாஃப்டாக மேலே அதோ வந்து பார்த்திங்கன்னா அப்படி வரல, இது அந்த அளவுக்கு வரல. இது வந்து எப்படி இது மில்க் பவுடர் தானே ஜாஸ்தி இருக்குது இதில். ஸோ அதனால் வந்து இந்த கன்சிஸ்டன்ட் தான், இந்த லெவலுக்கு தான் வருது ஒரு சாஃப்ட்னஸ். மேலே வந்து நெய் இல்லைனாக்கா நீங்கள் நார்மல் ஆயில் கூட தடவிட்டு அப்படியே வச்சிடலாம். கொஞ்ச நேரம் வந்து இது ஊறினா தான் நம்மளுக்கு அந்த சின்ன சின்ன பால்ஸ் நம்ம ஷேப் வந்து என்னென்ன போட போகிறோமோ அது வரத்துக்கு சரியாக இருக்கும். இவ்வளோ தாங்க, இந்த லெவலுக்கு தான் வந்திருக்குது. ஸோ இந்த மாதிரி பால் பண்ணிவிட்டு நம்ம வச்சுக்கணும். இந்த மாதிரி ஷேப் சின்ன உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ, நீட்டோ ரவுண்டோ தட்டையாக கூட நம்ம செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஷேப்பில் பண்ணிவிட்டு இது வச்சுருக்கலாம். இதுவும் பார்த்திங்கனாக்கா ஃபுல் சைஸ் ஆஃப் இது கிடைக்கிறதில்ல. ஸோ இப்போது சுகர் சிரப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து லாஸ்ட்டாக வந்து ஏலக்காய் வந்து நசுக்கி போட்டிருக்கிறேன் நான். லாஸ்ட்டாக ஃபைனலாக சேர்த்துக்கணும். அதுக்கு முன்னாடி ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கனாக்கா ஆயில் வந்து ஹீட் பண்ணுறது தான் மெயின். வந்து வானலில் எண்ணெயை விட்டு சிம்மில் வச்சு நீங்கள் ஹீட் பண்ணணும். குலாப் ஜாமுன் பொரிக்கிறதுக்கு மெயின் வந்து இதுதான் முக்கியம். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் பால் போட்டிங்கனாக்கா ஈஸியாக வந்து மேலே தீஞ்சிட்டு உள்ளே வந்து அப்படியே கல் மாதிரி உக்காந்துரும். அப்புறம் ஃபுல் கொலாப்ஸ் ஆகிடும். ஃபுல் ப்ராசஸுமே நம்மளுக்கு கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ வந்து சிம்மில் வச்சு எண்ணெயை ஹீட் பண்ணிவிட்டு நல்லா ஹீட் பண்ணுறதுக்கும் சின்ன பால் நான் போட்ட மாதிரி போட்ட உடனே மேலே வரணும். ஸோ அந்த மாதிரி நம்ம அது உருட்டி வச்சுருக்கிற குலாப் ஜாமுன் மிக்ஸ் மாவு வந்து இதில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு அடியிலேருந்து உள்ளே இருந்து வெந்து கொஞ்சம் பெருசாக ஆகும். நம்ம போட்ட சைஸை விட இது பெருசாக ஆகிட்டு இந்த மாதிரி வேகம். ஆனால் இது கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் தான். நம்ம அவசரப்பட்டு கடகடன்னு செஞ்சு எடுத்துருவோம் அப்படிலாம் கிடையாது. எண்ணெய் வந்து ஹீட் பண்ணிவிட்டு ஸ்லோ ப்ராசஸில் தான் நம்ம அதை வேக விடணும். அது நல்லா உள்ளேருந்து வெந்து மேலே வந்து அப்படியே மிதக்கிட்டு நிற்கும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துடணும். இப்போ வந்து உங்களுக்கு கலர் வந்து இம்பார்ட்டண்ட்டு. உங்களுக்கு லைட் கலராக வேணுமா, டார்க் ப்ரௌன் வேணுமா, இல்லை பிளாக் கலர் வேணுமா அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எனக்கு வந்து ஒரு மீடியம் ஸ்டேஜில் தான் நான் எடுத்துருக்கிறேன் கலர்ஸ் வந்து.
நான் வந்து ஒரு 3 ஸ்டேஜ் போட்டேன், ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் கலரில் தான் நான் எடுத்துருக்கிறேன். இது பாருங்கள். இன்னொன்று வந்து நம்ம ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூடாது. இந்த மாதிரி ஒரு 6 பால் போட்டால் போதும். மிக்சிங் வந்து அப்படியே நம்ம போட்டு நிறைய கொட்டிட்டு ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகுது வேவாது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நீங்கள் பொறுமையாக நிதானமாக இந்த மாதிரி ஒரு பேட்சாக ஒரு பேட்சுக்கு ஒரு 6 போட்டு எடுத்துனாக்கா கரெக்டாக வந்திருக்கும். ஸோ இந்த கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் இந்த கலர் இது ஓகே வச்சு ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு வெந்து மேலே வந்துடுச்சு. இப்போ எடுத்து நம்ம சூடாக பக்கத்தில் வச்சுருக்கிற ஜீராவில் வந்து சுகர் சிரப்பில் வந்து நம்ம போட்டுரு போகிறோம். அவ்வளோதான். இந்த கலரில் இப்போ பாருங்கள், இது ஏலக்காய் போட்டு நம்ம சுகர் சிரப் பண்ணி வச்சு இந்த ஸ்ட்ரக்சர் போதும். ரொம்ப திக்காக இருந்துச்சுனாக்கா சுகர் வந்து நமக்கு அப்படியே வந்து கட்டி போயிடும். ஒரு மாதிரி சுகர் இதுவாக இந்த டைப் தான் வந்து சுகர் சிரப் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட் இருக்கும். பாருங்கள், போட்ட உடனே எவ்வளோ அப்சர்வ் பண்ணிடுச்சு. உண்மையிலே இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. இதுதான் மெயின் நமக்கு. நெக்ஸ்ட்டு பேட்ச் நான் போடுறப்பறேன். இது வந்து கொஞ்சம் நீட்டமாக போட்டிருக்கேன் நான் ரோலிங் பண்ணி. இது கூட எக்ஸ்ட்ரா கேப் இருந்தால் கொஞ்சம் இன்னும் பால்ஸ்லாம் போட்டுக்கோங்க. இந்த மிக்சிங் ரொம்பவே நல்லா இருக்குது. எம்டிஆர் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அதை விட இது வந்து பார்த்தோன்னா டேஸ்ட்டு டெம்ப்டிங்காக இருந்துச்சு. சீக்கிரம் அப்சர்வ் பண்ணிடுச்சு. சுகர் சிரப்பை பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி அப்சர்வ் பண்ணி அடியில் போய்ட்டு உட்காந்துச்சு. நீங்கள் இந்த மாதிரி டைமில் அந்த மாதிரி ஒரு ஜல்ல கரண்டி எடுத்து தனியாக வந்து எடுத்து வச்சுக்கணும் குலாப் ஜாமுனை. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இது எவ்வளோ சாஃப்டாக வந்துக்குது பாருங்கள். சூப்பராக சூடாக இருக்கிற டைமில் இது ஒரு டைம் நான் உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன். ஸோ சூடாக இப்படி தான் குலாப் ஜாமுன் டேஸ்ட்டாக. இது ஆறிய பிறகு சில்லுன்னு ஆறிட்டு பிறகு ரொம்ப டேஸ்ட்டாக மாறிடுச்சு. எப்படி சொல்கிறது, சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு. ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.